ஒரு வாத்தியாருங்க செத்துட்டு கிடக்கான், கண்டிக்க கூடாது. கார்போரல் பனிஷ்மெண்ட் அடிக்கிறத பத்தி நான் சொல்லல. கண்டிப்பே இல்லாமல் ஒரு தலைமுறையை எப்படி வளர்க்க முடியும்? எப்படி அவர்களுக்கு ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் போதிக்க முடியும்? ஆசிரியர் என்ன ஊமையா? ஒரு வார்த்தை பேசக்கூடாது என்றால் அவன் எப்படி வாத்தியார் வேலை பார்க்க முடியும்? என் கதையை, என் சரித்திரம்னு ஊவேசாவோட புத்தகம் படிச்சு பாருங்க. நீங்க ஆசிரியர்களாக இருக்கவர்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். காலத்து வகுப்பறைகள் எப்படி இருந்ததுன்னு அவர் எழுதியிருப்பார். திண்ணை பள்ளிக்கூடம். ஆசிரியருக்கு அவ்வளவு பவர் இருந்தது. ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் ஒரு பூ பேரை சொல்லி விடுவாங்களா, ஒரு காய் பேரை சொல்லி விடுவாங்களா, அல்லது ஏதோ ஒன்று சொல்லி விடுவார் வாத்தியார். அதை போய் அவன் இரவெல்லாம் நினைவில் வச்சு காலையில வரும்போது முதல்ல சொல்லணும். அதுதான் அந்த காலத்து ஹோம்ஒர்க். ரோஜா பூ அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா காலையில வந்த உடனே வணக்கம் ஐயா ரோஜா பூன்னு சொல்லணும். அவன் வந்து சாமந்தி பூண்டானா உதவிடும். கட்டி கையை கட்டி இப்படி தொங்க விட்டுருவாங்க இந்த விட்டத்துல.